ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப ரொம்ப பயங்கரமான சம்பவமா இருக்கும்போது என்னன்னு தானே பார்க்குறீங்க. ஒரு தாய் கண் முன்னே தன்னோட மகள் கொஞ்சம் கொஞ்சமா பேயாக மாறி அந்த தாயவே தாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான பாச போராட்டம் கூடவே கலந்த பயங்கரமான தீல் கதை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப தீலாக இருக்க போது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சினோ ஸ்டோரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு உலகமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணான கவிதா மட்டும்தாங்க. இந்த கவிதா அப்படின்றவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இங்கே கவிதா டெய்லியுமே காலேஜில் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எங்கெங்கே போனோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே காலேஜ் விட்டு வந்தால் அவங்க சொல்லுவாங்களாம். மீனாட்சியும் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்களாம். பரவாயில்ல, பொண்ணு எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்டே மறைக்காமல் சொல்கிறா அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் ஒரு மாதம் கணக்காகவே மீனாட்சி கவிதாவை கவனிச்சுட்டு வராங்க. அவங்களோட நடத்தையில கொஞ்சம் சில மாற்றங்கள் இருந்திருக்கு. என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யாரோடையுமே பேசாம இருக்கிறது, இங்க மீனாட்சியவே அவாய்ட் பண்றது, கூடவே அவங்களோட ரூம்லயே லைட்டு போடாம இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறது, இருட்டிலேயே பேசுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை தொடர்ந்து ஒரு மாசமாவே கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க மீனாட்சி. என்னடா இது, இவ இப்படி இருக்கிறாளே, எதுவுமே மாற மாட்டேங்குதே, இவ இந்த மாதிரியே இருந்துச்சுன்னா என்ன ஏதுன்றது நமக்கு தெரியாமலே போயிருமே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இங்க மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா, என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன் என் கூட சரியா பேசுறதில்ல, சரியா சாப்பிட்றதில்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது கவிதா என்ன சொல்லியிருந்திருக்காங்க, அம்மா எனக்கு சரியா பசிக்க மாட்டேங்குது, என் கூட யாரோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலாவே இருக்குமா, அதுவும் அடிக்கடி நான் செத்துருவேன்ற மாதிரியான நிறைய உணர்வுகள் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, அது யாரோ என் காது ஓரத்தில் வந்து சொல்ற மாதிரியான உணர்வுகளாகவும் இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சத்தம், இந்த உருவம் சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்களால தான் நான் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டேமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த சொன்னதுமே அங்க மீனாட்சி என்ன நினைச்சாங்களாம், சரி பொண்ணு டிப்ரெஷன்ல இருக்கா போல, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு தோணுது, அதனால நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அங்க போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதன் பிறகு இங்க கவிதாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. அங்க போயிட்டும் டாக்டர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த டாக்டர் இவங்களை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நார்மலா தாங்க இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில விட்டமின் டேப்லெட் மட்டும் எழுதி கொடுத்துருந்துருக்காங்க. இந்த டேப்லெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு இங்க கவிதாவும் மீனாட்சியும் வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்து அன்னைக்கு அமாவாசை நாளுங்க, நல்லாவே சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. மணி கரெக்டா 12 மணிக்கு இங்க மீனாட்சி நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு புல்லு கீழே விழுந்து உடையிற மாதிரியான அந்த சத்தம் கேட்டிருக்கு. திடுக்கிட்ட எழுந்திரிச்ச மீனாட்சி டக்குன்னு சுத்தி பார்த்துருக்காங்க. அங்க பார்க்கும்போது எந்த ஒரு பொருளும் கீழே விழுந்த மாதிரி தெரியல. என்னடா இது, திடீர்னு ஏதோ விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு லைட்டை போட்டு நல்லாவும் பார்க்குறாங்க. எந்த ஒரு பொருளும் கீழே விழுகல. இந்த முறை என்ன பண்றாங்கன்னா, இங்க கவிதாவோட ரூம்ல இருந்து யாரோ ஒரு வயசான ஒரு பொண்ணு பேசுற மாதிரியான ஒரு குரல் கேட்டிருக்கீங்க. வயசானவங்க பேசுற மாதிரியான குரலை கேட்டதும் மீனாட்சி நடுங்கி போயிட்டாங்களாம். என்னடா இது, இந்நேரத்துல ஏதோ ஒரு குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குரல் கவிதாவோட ரூம்ல இருந்து தான் வந்திருக்கு. உடனே கவிதாவோட ரூம் பக்கமா போறாங்க. போயிட்டு அங்க கதவை லேசா தள்ளி பாக்குறாங்க. நல்ல வேலையா கதவு உள் பக்கமா டாப்பா போடலையாம். உடனே இந்த மீனாட்சி மெதுவா அவங்களோட தலையை உள்ள விட்டு பாக்குறாங்க. அங்க பார்க்கும்போது கவிதாவோட ரூமோட அந்த ஜன்னல்கள் திறந்திருக்கிறதுனால வெளிப்பக்கமா எரியிற அந்த லைட்டோட அந்த ரிஃப்ளெக்ட் வந்து இங்க தெரிஞ்சிருக்கு. ரூம்குள்ள லைட் ப்ளூவா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இப்போ அந்த வெளிச்சத்துல கவிதாவை பாக்குறாங்களாங்க. கவிதா ரொம்ப பயங்கரமான ஒரு முகத்தோட இருந்திருக்காங்க. எந்த மாதிரி இருக்காங்கன்னா, அவங்களே ஏதோ பேசிக்கிட்டு கூடவே அவங்களோட முகமே ஃபுல்லா கருப்பு கலர்ல நரம்பு அங்கங்க புடைச்சிட்டு இருக்கிற மாதிரியும், கண்ணெல்லாம் ஃபுல்லா வெள்ளையா இருக்கிற மாதிரியும், இந்த சதைகள் எல்லாம் பேர்ந்து அப்படியே வெடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் இருந்திருக்கு. சொல்ல போனா இவங்க ஒரு பழங்காலத்துல புதைச்சி வச்ச ஒரு பொணத்தோட முகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இந்த முகத்தை பார்த்ததுமே இங்க மீனாட்சி நடுங்கி போயிட்டாங்களாம். அந்த கால்களானது அவங்கள மேற்கொண்டு நடக்கவே விடலையாம். அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டாங்க. இப்படியே அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கும்போது இங்க கவிதா என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு
அந்த முதியோர் வயசானவங்க பேசினா எப்படி இருக்குமோ அந்த வயசுல இருந்தவங்க டக்குன்னு கவிதாவோட சின்ன குழந்தையில கவிதா பேச ஆரம்பிக்கும் போது அவங்களோட குரல் இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான குரலா பேசுற மாதிரி இருந்திருக்கீங்க. இவங்களுக்கு இன்னும் பயத்தை கொடுத்துருக்கு. என்னடா இது வயசானவங்க மாதிரி பேசுறா, திடீர்னு இவ சின்ன பிள்ளையில பேசுற மாதிரி பேசுறாளே, அதே குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு இவங்க இன்னும் நடுங்கி போயிட்டாங்களா. சரி எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு மெதுவாக நடந்து அந்த கவிதாவோட பக்கமாக போகிறாங்களாம். அங்கே போயிட்டு பார்க்கும்போது இன்னும் ரண கொடூரமாக அந்த இருட்டுக்குள்ளே அந்த முகம் தெரிஞ்சிருக்கு. இந்த முகத்தை பார்த்ததும் கவிதா அப்படின்னு இவங்க கூப்பிடுறாங்க. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காமலே கவிதா எதையோ பேசிட்டு இருக்காங்க. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், எனக்கு கிடைச்ச பலி நீ தான் அப்படின்ற மாதிரி ஒரு வயசான குரலில் பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு கொஞ்சம் சின்ன பிள்ளையோட குரல் மாதிரி இருந்து அம்மா என்னை காப்பாத்து, அம்மா நான் செத்துருவேனா, அம்மா நான் செத்துருவேனா அப்படின்னு இங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது மீனாட்சி போயிட்டு கவிதாவோட முகத்தை இப்படி முகத்தோட சேர்த்து கையை தாங்கி பிடிச்ச மாதிரி பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு பார்க்கும்போதும் அந்த முகம் அதே மாதிரி ரண கொடூரமாக தான் இருந்திருக்கு. இந்த முகத்தை பார்க்கவே மீனாட்சிக்கு கொஞ்சம் கூட அப்படியே எப்படி சொல்றது, அருவருப்பா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்திருக்கீங்க. இவங்களுக்கு அவ்வளோ ஒரு நடுக்கத்தையும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான ஃபீல்ல இவங்க அந்த முகத்தை தொட்டுட்டு இருக்கும்போது அந்த கைகளானது பயங்கர கூலிங்கா ஆயிடுச்சாங்க. அந்த முகமே பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. முகத்து மேல கை வச்சதுனால இன்னும் கூலிங்கா இருக்குது. இங்க கவிதாவால அந்த கவிதாவோட முகத்துல இருந்து மீனாட்சியால கையவும் எடுக்க முடியலையா. என்னடா இது கை வேற எடுக்க முடியலையே அப்படின்னு பார்க்கும்போது கையெல்லாம் நல்லா உறைஞ்சு போன மாதிரி அந்த முகத்தை இப்படி தாங்கி பிடிச்சபடியே இருந்திருக்கேன். ஆனா என்ன இருந்தாலும் தன்னோட மகள் இல்லையா, நம்ம காப்பாத்தி தானே ஆகணும் அப்படின்ற ஒரு பாசத்தினால அங்கேயே அந்த முகத்தை இப்படி தாங்கி பிடிச்ச மாதிரியே, என்னமா ஆச்சு உனக்கு, ஏமா இந்த மாதிரி நீ பண்ற, இந்த மாதிரிலாம் பண்ணாதமா, இந்த டேப்லெட்லாம் போட்டியா இல்லையா, டாக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டு வந்தோம்ல அப்படின்னு எல்லாம் இவங்க அழுதுகிட்டே பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது அந்த குரலானது, அந்த கவிதாவோட குரலானது இப்போ வேறொரு வாய்ஸா மாறி, கண்டிப்பா உன் மகளை நான் விட மாட்டேன், அது உன்னோட மகள்ல, அது என்னோட பலி அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. இந்த குரல் ரொம்ப மிரட்டலாகவும் இவங்களுக்கு திகிலாகவும் இருந்திருக்கு. இந்த குரலை கேட்டு இவங்க நல்லா நடுங்கி போயிட்டாங்க. டக்குன்னு கையை எடுத்திருக்காங்க, கையும் கீழே வந்துருச்சு. அதன் பிறகு இவங்களுக்கு என்னதான் இருந்தாலும், எவ்வளவு பயம் இருந்தாலும் மகளை விட்டுட்டு போறதுக்கு துணிச்சல் வருமா? கண்டிப்பா கிடையாதுங்க. இவங்க வேகமா என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஓடி போயிட்டு யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மணியோ நடுராத்திரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம போய் யாராவது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே இருந்து கொஞ்சம் நீர் சாம்பல் இருக்கு பார்த்தீங்களா, அடுப்பு சாம்பல், அதை எடுத்துக்கிட்டே வேகமாக ஓடி வந்தாங்களாம். ஓடி வந்துட்டு கவிதாவோட நெத்தியில் வைக்கலாம் அப்படின்னு பக்கமாக போயிட்டாங்களாங்க. அப்போது இந்த மீனாட்சியோட கையை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டதுமே செவுத்துல போய் மீனாட்சி பொத்துன்னு இடிச்சு விழுந்துடுறாங்க. அவ்வளோ ஒரு வலியாக இருந்துச்சாம். அந்த வலியில மீனாட்சியால எந்திரிக்கவே முடியலையாம். ஆனால் தடுமாறி எந்திரிக்கிறாங்க. எழுந்துட்டும் இங்கே கவிதாவை பார்க்குறாங்க. அப்படி ஒரு ராட்சச குரல்ல அவ்வளோ ஒரு ஹெவியாக சிரிக்கிறாங்களாங்க. அப்போ தன்னோட மகளா இருந்தா இந்த மாதிரி பண்ண மாட்டா, இவளுக்கு கண்டிப்பா பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இங்க மீனாட்சி வேற யாராவது உதவி கூப்பிட முடியுமா என்ன ஏதுன்னெல்லாம் யோசனை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயுமே மறுபடியும் கவிதா மீனாட்சி பக்கத்துல வந்துட்டாங்களாம். வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா இப்போ மீனாட்சியோட முகம் வேறொருத்தவங்களோட முகமா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரண கொடூரமா இருந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்ததை விட இப்போ இன்னும் கொடூரமா இருந்திருக்கு. என்னடியே ஆச்சு உனக்கு, ஏன் மீனாட்சி இப்படி பண்ற, உன்னை என்ன எப்படிலாம் நான் வளர்த்தேன், நீ தானே என் உலகமே, நீ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இங்க அது கவிதாவா இருந்தா தானே அதுக்கு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. கவிதா என்ன பண்றாங்கன்னா, இது உன்னோட மக இல்லைன்னு சொல்றல அப்படின்னு மிரட்டிட்டு நேரா வெளியே போகிறதுக்காக பார்த்துருக்காங்க. இப்படி வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பொண்ணை நம்மளால காப்பாற்ற முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட மீனாட்சி இவங்க அவங்களுக்கு முன்னாடி, அந்த கவிதாவுக்கு முன்னாடி மீனாட்சி வெளியே ஓடி போய் கதவை லாக் பண்ணிட்டு அந்நேரத்துக்கு ஒருத்தர் வீட்டு கதவையும் தட்டுறாங்க. ஒருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிலர் எந்திரிக்கிறாங்க, ஒரு சிலர் எந்திரிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி வீடு வந்து வெளியே லாக் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு அக்கம் பக்கம் எந்திரிச்சவங்ககிட்ட சொல்லிட்டு இவங்க நேரா ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேய் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஆள் இவங்களோட ஊர்லயே இருந்திருக்காங்க. அந்த குருசாமியை கூப்பிடறதுக்காக போயிருக்காங்க. அங்க போயிட்டு அந்த நபர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி நேரா கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது இங்க கதவை ஒட்டச்சு தள்ளுற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஃபோர்ஸா கவிதா இடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இடிக்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் நடுங்கி போயிட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டாங்களாங்க. ஒருத்தர் கூட அந்த நேரத்துல மீனாட்சி அந்த குருசாமியை கூட்டிட்டு வரும்போது ஒருத்தர் கூட இல்லையாங்க. ஐயோ நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு பதறி அடிச்சுட்டு வேகமா ஓடிடுறாங்க. ஆனா அந்த குருசாமி என்ன
சொல்லியிருக்காருன்னா, நீங்க பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, அமைதியா இருங்க, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் அங்க வீட்டு வாசப்படியில கால் வைக்கிறாங்களாங்க. இவர் வாசப்படியில கால் வைக்கும்போது திருநீரை தூக்கி அந்த கதவு மேல வீசிருக்காருங்க. வீசின அடுத்த செகண்டே வீருன்னு வீச்சு கத்திக்கிட்டே கவிதா கீழே பொத்துன்னு விழுந்துட்டாங்களாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா இங்க மெதுவா அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. அந்நேரத்துக்கு தான் யாருமே வரலையே, யாருமே ஹெல்ப்புக்கு இல்லையே, என்ன பண்ண முடியும்? இங்க மீனாட்சிக்கோ கணவர் கிடையாது, இந்த பொண்ணு தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா இவங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காரணத்தினால இவங்க அந்த குருசாமிக்கு பின்னாடியே உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு 2 பேரும் போனதுக்கு அப்புறம் கதவை லாக் பண்றாங்க. இங்க கவிதாவை அதே இடத்துல விழுந்து கிடந்தது அப்படியே தாங்க விழுந்து கிடக்குறாங்க, எந்திரிக்கவே இல்லை. நடு வீட்லேயே உட்கார்றாரு குருசாமி. அதுக்கப்புறம் இந்த சோழியில முருட்டி பார்க்குறாங்க. கூடவே இந்த பொண்ணை பக்கத்தில் கொஞ்சமா இழுத்து கொண்டு வந்து போட்டுட்டு அதன் பிறகு இங்கே கண்ணை மூடி நல்லாவே ஒரு பிரார்த்தனை மாதிரி பண்ணியிருக்காருங்க. அப்போதான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பா இது ஆன்மா தான், அதுவும் உக்கிரமான ஒரு ஆன்மா தான், அதுதான் உன் மகளை பிடிச்சிருக்கு, கண்டிப்பா அந்த ஆன்மா வந்து உன் மகளோட உயிரை எடுத்துட்டு போகாம விடாது போல ரொம்ப உக்கிரமா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. சொன்னதை மீனாட்சி அழுன்னு அழுகுறாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீனாட்சி பேசிட்டு இருக்கும்போதே கவிதா அப்படியே டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டாங்களாங்க. முடியெல்லாம் பின்னி போட்டுருந்தவங்க அப்படியே ஒரே செகண்டுக்குள்ள அந்த முடியெல்லாம் விரிச்சு அவுத்து போட்டுட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்களாங்க. அந்த சிரிப்பு ரொம்பவே கொடூரமானதா இருந்துச்சா. அந்த நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளை பார்த்து ஒருத்தவங்க சிரிச்சா எப்படி இருக்கும், அதை விட மோசமா இருந்துச்சாங்க. இப்படி சிரிக்கும் போதெல்லாம் மீனாட்சி கவிதாவை பார்த்து அவ்வளோ ஒரு அழுதாங்களாங்க. என்னம்மா ஆச்சு உனக்கு, யாருமா நீ, என்னதாம்மா உனக்கு வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ அந்த கவிதா என்ன பண்றாங்கன்னா வாயே திறக்காமலே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இந்த நபர் கண்ணை மூடி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லவே இங்க கவிதா பொத்துன்னு மயங்கி விழுந்துட்டாங்களாங்க. விழுந்த அடுத்த செகண்டே அவங்களோட உடம்புக்குள்ள இருந்து கருப்பா ஏதோ வெளியே போற மாதிரி போயிருச்சாங்க. காத்தோட கலந்து காணாமலே போயிடுச்சாங்க. இப்படி ஆனதும் இவங்க இன்னும் நடுங்கி போயிட்டாங்க. இதை வந்து மீனாட்சி கண் கூட நல்லா பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஆனா இவரு கண்ணை மூடி ஜெபம் பண்ற மாதிரி, அதாவது பிரார்த்தனை பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு. இப்போ மீனாட்சி என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இவ வேற விழுந்துட்டா, கண்ணை திறந்து பாருங்க, இங்க பாருங்க என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் கத்துறாங்க. அப்போ அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தற்காலிகமா அந்த உடம்புல இருந்து ஆன்மா வெளியே போயிடுச்சு, அந்த ஆன்மா மறுபடியும் உன்னோட பொண்ணோட உடம்புக்குள்ள வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அப்படி மறுபடியும் வந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஆன்மாவை முழுமையா விரட்ட முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதும் மீனாட்சிக்கு இன்னும் கை கல்லாம் முதலாயிச்சாங்க. என்ன காரணம்னா, இப்போ உடம்புக்குள்ள இருந்ததே விட்டாச்சு, மறுபடியும் அது வந்து இந்த மீனாட்சி அதை பார்த்து இந்த மாதிரி கொடுமைகள்லாம் மறுபடியும் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி பயத்தோடையே அன்னைக்கு இருந்திருக்காங்க. அந்த நபர் என்ன பண்றாங்கன்னா கவிதாவை எழுப்ப முயற்சி செஞ்சாங்க. ஆனா கவிதா கண்ணவே திறக்கல. என்னடா கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறாள் கவிதா அப்படின்னு சொல்லி தண்ணி எல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறமா கவிதாவை எழுப்புறாங்க. இப்போ பார்க்கும்போது கவிதா நார்மலா இருந்திருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த நரம்பு மாதிரி கருப்பா தெரிஞ்சது, அந்த பிளவுப்பட்ட கன்னங்கள் இருந்தது, எதுவுமே இல்லை, நார்மலா இருந்திருக்காங்க. அப்பாடா என் மகன் மறுபடியும் மீண்டு வந்துட்டா, என்கிட்டயே வந்துட்டா அப்படின்றத இவங்க சந்தோஷத்தோட ஏத்துக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் மறுபடியும் வந்துருமோ அப்படின்ற பயத்தோடையும் இருந்திருக்காங்க. இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் அந்த ஆன்மா வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அப்படி வந்துச்சுன்னா என்னை வந்து உடனே கூப்பிடு, ஆனா எனி டைம் நான் வந்து அந்த பூஜை செய்யறதுக்கான அந்த ஏற்பாடோட நான் மும்மரமா இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்காருங்க. இங்க கவிதாவுக்கு திருநீர்லாம் வச்சு விட்டுட்டு போயிருக்காரு. போனதுக்கு அப்புறமா இங்க கவிதா ஒரு 4 நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்காரு. 4 நாளுக்கு அப்புறமா தான் மீனாட்சி என்ன சொல்றாங்கன்னா, கவிதா உனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு தெரியுமா, உன் உடம்புக்குள்ள ஒரு ஆன்மா இருந்துச்சு, அது யாரு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்குமே அது உன்னை விட்டு விலகி போயிடுச்சு, இதனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலும் திரும்பி வந்துருமோன்ற பயமும் இருக்கு கவிதா அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே கவிதாவோட முகம் அப்படியே மாறிடுச்சாங்க. ஒரு செகண்டுக்குள்ள அந்த முகம் பழைய பேயோட முகம் மாதிரி மாறிச்சுங்க. அந்த பிளவுப்பட்ட கன்னம் கூடவே வெளியே வந்த கண்ணு, அந்த மூக்கெல்லாம் அழுகி போய் அப்படியே ரண கொடூரமா மாறிச்சாங்க. அந்த கருப்பான நரம்புகள்லாம் அப்படியே பொட்டச்சுக்கிட்டு நல்லா வெளியே தெரியுது. இப்படி நல்லாவே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நைட் என்ன ஒரு 6-7 மணி தான் இருக்கும். அவ்வளோ நேரத்துக்கே இப்படி மாறுறதை பார்த்ததும் கை கால் எல்லாமே அப்படித்தான் இருந்துச்சாங்க. ஃபுல்லாக நரம்பெல்லாம் வெளியே வந்து போய் இருந்துச்சா. ரொம்ப வயசானவங்களுக்கு இருக்கும், அதை விட கொடூரமா இருந்துச்சா. ஐயோ அப்படின்னு இவங்க பதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த அடுத்த செகண்டே கவிதா
மீனாட்சியை பார்த்து திரும்புறாங்க. திரும்பிட்டு மறுபடியும் அதே சிரிப்பு சிரிச்சு, கண்டிப்பா உன் மகளை காப்பாற்ற முடியாது, நான் உன் கையில சிக்கவே மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு எந்திரிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ இது எழுந்து ஓட ட்ரை பண்ணும்போதே மீனாட்சி என்ன பண்ணிருக்காங்க, தைரியத்தோட அதோட அந்த கவிதாவோட கால் இருக்கு பார்த்தீங்களா, அதை இறுக்கி பிடிச்சிருக்காங்க. இப்படி ஓட முடியாம அந்த கவிதா என்ன பண்றாங்கன்னா, அந்த காலை எடுக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி செய்யறாங்க. மீனாட்சி வந்து 2 அடி கூட வாங்கிட்டாங்களாம் கவிதா கையால். மகதானே அடிச்சுட்டு போறா, அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாங்கிக்கிட்டு காலை விடாப்படியா பிடிச்சிட்டே இருந்திருக்காங்க. இந்த பக்கம் கீழே தள்ளலாம் அப்படின்னு பார்த்தா 10 ஆள் பலம் கொண்ட மாதிரி கவிதா இருந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. மீனாட்சியால கொஞ்சம் கூட கீழே தள்ளவும் முடியல. என்னடா இது, நம்ம நல்லா வசமா மாட்டிக்கிட்ட மாட்டுக்கே, இவ்வளோ நேரத்துக்கு இப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதாவை கஷ்டப்பட்டு உள்ள தள்ளி விட்டு வேகமா வெளியே போய் கதவை சாத்திட்டு சுத்தி பார்க்குறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, எப்படியா இருந்தாலும் நம்ம போய் அந்த சாமியாரை கூட்டிட்டு வரதுக்குள்ள இங்க கவிதா வெளியே போனோம்னா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நேரா கதவை வெளியே லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்க போயிட்டு அந்த சாமியெல்லாம் கூட்டிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளயுமே இங்க கவிதாவோட வீடு ஓப்பன்ல இருக்கு. அடங்கி பயந்து போயிட்டாங்கங்க. நல்லா ஷாக்கும் ஆயிட்டாங்க. எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி தேடுறாங்க. அப்போதான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மா என்ன உள்ள வச்சு கதவை சாத்திருச்சு அப்படின்னு கத்திட்டு கிடந்தா, நீ எங்க போன, எதுக்கு கதவை சாத்திட்டு போன, பாவம்ல அந்த பிள்ளை எவ்வளவு நேரமா கத்திட்டு கிடந்துச்சு தெரியுமா, பயந்து போயிட்டாளாட்டுக்கு அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்றாங்க. அதன் பிறகு மீனாட்சி அழுதுகிட்டே சொல்றாங்க, அவையே இல்லை, அது ஒரு பேய், அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதனாலதான் இவரை போய் நான் கூட்டிட்டு வரதுக்கு போனேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஊர் பூரா அந்த கவிதாவை தேடி அங்கேயும் இங்கேயும் அலையிறாங்க. கடைசியா ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டுல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு பொண்ணோட சமாதிக்கு பக்கத்துல இருந்து கவிதாவை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அங்க இருந்த கவிதாவை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 4 ஆம்பளைங்க சேர்ந்து கூட கவிதாவை அந்த இடத்துல இருந்து எழுப்ப முடியும். அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா அவங்க உட்காந்துட்டு இப்படி தலையை கீழே குனிஞ்சபடி, குத்துக்கால் வச்சு கீழே குனிஞ்சபடி உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அசைக்கவே முடியலையாங்க. அப்புறம் அங்கேயே 2 ஆள் காவலுக்கு இருந்துட்டு இன்னும் 2 பேர் ஊருக்குள்ள ஓடி வந்து இங்கே தான் இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லி அந்த சாமியாரையும் கூட்டிக்கிட்டு அங்கேயே போறாங்க சுடுகாட்டுக்கு. அங்க போயிட்டு அங்கேயே உட்காந்து பூஜையெல்லாம் பண்றாங்க. நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கவிதா என்ன பண்றாங்கன்னா, ஓன்னு அழுகிறாங்க. இங்கே பூசாரி பூஜையை ஸ்டார்ட் பண்ணி ஓமம் வளர்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்போ கவிதா வேண்டாம் அப்படின்றத கத்துறாங்க. நீ ஏதாவது பண்ணினா நான் இவளை கொண்டு விடுவேன், நீ ஏதாவது பண்ணினா இவளை நான் கொண்டு விடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆனா கொஞ்சம் கூட அசராத அந்த நபர் பூஜையை ஸ்டார்ட் பண்ணி மந்திரங்கள்லாம் சொல்லி இங்கே கவிதா மேல ஒரு தீர்த்த மாதிரி தெளிச்சிருக்காங்க. தெளிச்சதும் அந்த சுடுகாட்டுல அவ்வளோ ஒரு மேடு பள்ளம் கல் எல்லாமே இருக்குங்க. ஆனா அந்த கவிதா அப்படியே உருண்டுட்டே போறாங்களாம். இந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி உருண்டுகிட்டே போறாங்களாங்க. அந்த தீர்த்தத்தை தெளிச்சது மறுபடியும் அந்த பொண்ணை விடாம மறுபடியும் போய் தெளிக்கிறாருங்க. ஒரு 3-4 டைம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கவிதாவை கொண்டுட்டு வந்து அந்த பூஜைக்கு நேரம் உட்கார வச்சிருக்காங்க. அங்க உட்கார வச்சுட்டு நீ யாரு, என்ன விஷயம் எல்லாத்தையும் கேட்குறாங்க. அப்போ அந்த கவிதாவோட வாயாலேயே ஒரு பொண்ணோட குரல், அது வேற ஒரு பொண்ணோட குரல். அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஊரை சேர்ந்தவன் தான் நானும், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன். என்ன அப்போ கொல்லும்போது, ரண கொடூரமா கொல்லும்போது நான் எவ்வளோ பேர்கிட்ட உதவி கேட்டேன், யாராவது எனக்கு உதவி பண்ணீங்களா? கண்டிப்பா என்னோட சாபம் உங்களை சும்மாவே விடாது, உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பெண் பிள்ளைக்கும் இதே நிலைமை தான் நடக்கும் அப்படின்றத மாதிரி அந்த ஆன்மா பேசுதாங்க. இப்போ நீ இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, உன்னை எதனால கொன்னாங்க, யாரு கொன்னாங்களோ அவங்கள போய் பழி வாங்க வேண்டியதானே. இப்போ ஊர்ல இருக்கிற பெண் பிள்ளைங்களை ஏன் இந்த மாதிரி நீ கொடுமை பண்ற அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2-3 பெண் பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணி இறந்து போயிட்டாங்களாட்டு. காரணமே தெரியாம இறந்து போனவங்க ஒரு 2-3 பெண் பிள்ளைங்க இருப்பாங்களாட்டுங்க. அதனாலதான் அந்த நபர் ஏன் இந்த மாதிரி பண்ற, எதுக்காக இந்த மாதிரி பண்ற, இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு எல்லாம் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. கூடவே நீ இதையெல்லாம் விடலை அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை இந்த உலகத்துல இருக்கவே விட மாட்டேன், உன்னை சுக்கு நூறா அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போதான் அங்க ஊர்க்காரங்கெல்லாம் அங்க கூடி இருந்தாங்கல்ல, அவங்கள வயசானவங்களுக்குலாம் அந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்க மாட்டேங்குங்க. என்னன்னா, இந்த ஊர்லயே கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ஒரு வீட்டை சேர்ந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு. அவங்களோட வீட்டுல கணவர் இருந்திருக்காரு. அவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்குவாரு. இப்படி அடிக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணு வெளியே வந்து கத்துவாங்களாம், யாரையாவது உதவி கேட்பாங்களாம். ஒரு 2-3 டைம் தான் உதவி செய்வாங்க. டெய்லி நடக்குது அப்படின்னா அதை வேடிக்கை தானே
தானே பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த நபர் குடி போதையில இந்த பொண்ணோட கழுத்தை அறுத்து கொண்டுட்டார். அப்போ கூட கழுத்து அறுத்ததுக்கு அப்புறமா கூட ரத்தம் வடியவேங்க பேச முடியாம கூட அந்த பொண்ணு யாரையோ ஹெல்ப்க்கு கூப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா யாருமே வராதனாலதான் நான் இறந்து போனேன் அப்படின்றதுனாலதான் இப்போ ஆன்மாவா அந்த ஊர்லயே சுத்திட்டு இருக்கிறதா அந்த பக்கத்துல இருந்த பெரியவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இந்த விஷயம் எதுவுமே மீனாட்சிக்கு தெரியாது. அப்போ நீ இறந்து போயிட்ட, உன்னை குடும்பம் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா என் பிள்ளை ஒன்றும் பண்ண முடியாது, நீ தயவு செய்து இவளை விட்டு வெளியே போயிரு அப்படின்றத ரொம்ப கெஞ்சி கேட்டு அழுதுருக்காங்க. அழுதுமே போகவே இல்லை, உக்கிரமாவே இருந்திருக்கு. கடைசியா இந்த நபர் இந்த எருக்கங்குச்சின்னு சொல்லுவாங்க, அந்த குச்சி கூடவே அந்த சாட்டை எல்லாத்தையுமே வச்சு அடிச்சு துரத்தி எதேதோ பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் நான் போறேன் அப்படின்ற விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க. சரி நீ போறேன்னா இப்பவே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போ, நீ மறுபடியும் இந்த உடம்புல வந்தீங்கன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அந்த நபர் சத்தியம் கேட்கிறாரு. அப்போ சத்தியமும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த ஆன்மாவும் விலகி போயிடுச்சாங்க. விலகி போனதுக்கு அப்புறமா அந்த உடம்புல இருந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஸ்மெல்லு, ஒரு ஹெவியான போன வாடை அங்கேருந்து அப்படியே நகர்ந்து காத்துலேயே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கே. கூடவே அது ஒரு கருப்பான புகையாகவும் போயிருக்கு. இது எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த உடம்புல இருந்து அந்த ஆன்மா போயிருச்சு அப்படின்றத நம்பியிருக்காங்க. நம்பினதுக்கு அப்புறமா இங்கே மீனாட்சியை பார்த்து சொல்றாங்க, உன் பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த ஆன்மா வெளியே போயிருச்சு, நான் விரட்டிட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூடவே கவிதாவை தீர்த்தம்லாம் தெளிச்சு எழுப்பி உட்கார வச்சு அந்த சமாதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கத்துல இருந்து வேறொரு பக்கமா உட்கார வைக்கிறாங்க. திருநீரும் வைக்கிறாங்க, தாயத்தும் ஒன்று கட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டு எல்லாருமே அந்த கவிதாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கும் போயிட்டாங்க. அதன் பிறகு இந்த சாமியார் என்ன பண்றாருன்னா, அங்க நடந்த பூஜையோட பொருள் எல்லாம் எடுத்து அங்கேயே அந்த சமாதி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குழியை தோண்டி அங்கேயே புதைச்சிட்டு கூடவே அந்த ஆன்மா வெளிவராதபடி மந்திரக்கட்டும் போட்டுட்டு இந்த நபர் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்கே நடந்த விஷயங்களை மறுபடியும் மீனாட்சி கிட்ட சொல்லவே இல்லைங்க. இந்த மாதிரிலாம் நான் பண்ணினேன் அப்படின்றதுல எதுவுமே சொல்ல. இவர் நேராக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டார். போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு படுத்து தூங்கிட்டாராம். இந்த கவிதாவும் வீட்டுக்கு வராங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆனால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி மனசும் மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்திருக்கு. அப்போது கவிதா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நடந்துச்சுமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ ஏதோ பேசிகிட்டு இருந்த அது வரைக்கும் தான் எனக்கு தெரியுது, அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கவிதா கிட்டையும் சொல்லியிருக்காங்க மீனாட்சி. இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு மீனாட்சியும் கவிதாவும் 2 பேரும் போயிட்டு ரிலாக்ஸாக படுக்கிறாங்களாங்க. விடிஞ்சிருச்சு, ரிலாக்ஸாக படுத்துட்டு இருக்காங்க. அப்போ சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு டீ எல்லாம் வைக்கிறாங்க. வச்சு முடிச்சுட்டு இங்கே கவிதாவை தேடுறாங்களாங்க. கவிதா அப்போ திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. ஏற்கனவே பேய் ஓட்டிட்டு வந்த பொண்ணு திடீர்னு காணோம்னா நம்ம எப்படிலாம் நினைக்குவோம், அதே மாதிரி இங்கே மீனாட்சியும் அவங்களோட ரூம்ல இருந்து அங்கே ஹாலில் இருந்து பாத்ரூம்ல இருந்து எல்லா இடமும் தேடிட்டு வெளியே வராங்க. பார்த்தா அவங்க வெளியே தெருவில் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்பாடா அப்படின்னு அப்போதான் அவங்களுக்கு உயிரை வந்துச்சாம். அதன் பிறகு வா மீனாட்சி, வா கவிதா, நம்ம போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு மீனாட்சி கூட்டிட்டு உள்ளே உட்காந்து டீ எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே மீனாட்சி கொஞ்சம் ரிலாக்ஸாக சாஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்போது கவிதா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா எனக்கு மறுபடியும் அதே குரல் கேட்குற மாதிரி இருக்குமா, நீ எனக்கு பலிதான், கண்டிப்பாக உன்னை விடமாட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குமா, என் காது வாரத்தில் வா நம்ம சாகலான்னு சொல்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உடம்பெல்லாம் நடுங்கே போயிடுச்சாங்க மீனாட்சிக்கு. என்னாடி சொல்கிற, மறுபடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே கவிதா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா எனக்கு அந்த மாதிரி ஏதோ தோணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா, நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போது சரி நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம், இன்றைக்கி உனக்கு காலேஜ் லீவு போட்டுரு, இன்னும் 1 வாரத்துக்கு லீவு போட்டுரு, நம்ம எங்கேயாவது போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது இங்கே மீனாட்சியும் கவிதாவும் 2 பேரும் ரெடியாகி எங்கே போகிறாங்கன்னா மீனாட்சியோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனோம் அப்படின்னாவே கவிதாவுக்கு ரொம்ப இஷ்டமாங்க. அங்கே ஒரு கிராமம் அப்படின்றதுனாலையும் அங்கே நிறைய பேர் கூடி உட்காந்து பேசுவாங்க அப்படின்றதுனாலையும் ரொம்பவே அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்களாம். அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு 4 நாள் இருக்காங்க. அங்கே இருந்து மறுபடியும் இவங்க வேற ஒரு ட்ரிப்பு மாதிரி சின்னதாக ஒரு 2 நாள் ட்ரிப்பு மாதிரி ரெடி பண்ணி இவங்க எங்கெங்கேயோ போகிறாங்க, கோயிலெல்லாம் போகிறாங்க. எல்லாம் போயிட்டு ரிட்டன் அவங்களோட வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கவிதா, உனக்கு இப்போ பரவாயில்லையா, இப்போ நல்லா இருக்கியா, என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்குறாங்க. அம்மா இப்போ எனக்கு ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குமா, நான் இதுக்கு மேலே ஜாலியாக காலேஜ் போவோம்மா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா
தான் மீனாட்சிக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. எப்படா இந்த வார்த்தையை நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி தானே அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வார்த்தையை கவிதாவோட வாயிலேருந்து கேட்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கு. அதன் பிறகு இங்கே 2-3 நாள் காலேஜ் போகிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எப்பவும் போல் வராங்க, உட்காந்து பேசுகிறாங்க. காலேஜில் நடந்தது வந்தது போனது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இவங்களுக்கும் பேய் ஓட்டினது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணவா, இந்த மாதிரி நான் காலேஜ் போகிறதுக்கு எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த டாக்டர்கிட்டலாம் போயிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த மாத்திரையெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. இவங்க ரொம்பவே ரிலாக்ஸாக ஹாப்பியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வு என்னோட பொண்ணுக்கு நடந்துச்சு, என் பொண்ணை நான் மீட்டு எடுப்பேன் அப்படின்றத என்னாலே நம்ப முடியாமல் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த பூசாரிக்கும் என்னோட குலதெய்வத்துக்கும் தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சிருக்காங்க மீனாட்சி அப்படின்றவங்க. இந்த நிகழ்வு சொன்ன மீனாட்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிடலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வீடியோவுக்கு லைக்கும் ஹைப்பும் போட்டுருங்க. இது மாதிரியான தொடர்ந்து ரியலான பயங்கரமான ஹாரர் கதைகள்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே கைஸ், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்மளோட சேனல் க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களோட கையில் தான் இருக்குது. இது மாதிரியான உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவில் யாருக்காவது பயங்கரமான பேய் சம்பவங்கள், திகில் கதைகள்லாம் நடந்திருக்கா, மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கா, அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? உங்களோட முழு மனசோட இந்த கதையை நம்மளோட வீடியோவில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டை சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான ஹாரரான கதையோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.